இன்னைக்குப்பா ஹை புரோட்டீன் வெயிட் லாஸ் ரொட்டி செஞ்சு காட்டுறேன்ப்பா. சிறுதானியத்தில் ஒன்று, இது வந்து கம்புப்பா. இந்த ரொட்டிப்பா கம்பை வச்சு தான்ப்பா அம்மா செஞ்சுருக்கேன். கம்பு இந்த மாதிரி சாப்பிட்டா வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும்ப்பா, உடம்புக்கும் ரொம்ப நல்லது. வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இது வந்து அம்மா வந்துப்பா இப்போ கம்பை வந்து மிஷினில் கொண்டுட்டு போய் இப்போ திரிச்சு கொண்டு வந்திருக்கேன். நல்லா நைஸாக இருக்குது. வெளியே பாக்கெட்டும் விற்கிது. ஆனால் பாக்கெட்டில் வந்து கொஞ்சம் குறன்னு இருக்குது. நம்ம மிஷினில் திரிச்சோம்னா நல்லா நைஸாக இருக்குது. இப்போ அதனால் அம்மா வந்து மிஷினில் திரித்து கொண்டு வந்திருக்கேன். இப்போ இதிலேருந்து ஒரு கப்பு மாவு எடுத்துக்கிடுவோம். ஒரு கப்பு மாவு எடுத்துக்கிட்டோம். இது வந்து முட்டைக்கோசுப்பா. முட்டைக்கோசு வந்து ஒரு 100 கிராம் முட்டைக்கோசு எடுத்திருக்கேன். இந்த முட்டைக்கோசை வந்து நல்லா கழுவி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து இதில் வந்து துருவிக்கிடுவோம். இந்த இதில் நம்ம துருவிக்கிடுவோம். இப்போ முட்டைக்கோசை நம்ம துருவியாச்சுப்பா. பாருங்கள், இந்த மாதிரி துருவிருக்கோம். இது அப்படியே இருக்கட்டும். ஒரு சின்ன துண்டு, ஒரு இன்ச்சு அளவுக்கு இஞ்சி எடுத்துருக்கோம்ப்பா. இதை வந்து துருவிக்கிடுவோம். இஞ்சியை நம்ம துருவி எடுத்து இப்போ 2 பூண்டு எடுத்துக்கிடுவோம். இதையும் இதில் துருவிக்கிடுவோம். ஒரு மிளகாய் எடுத்துக்கிறோம். மிளகாவையும் இதில் துருவிக்கிடுவோம். பச்சை மிளகாய், வெள்ளைப்பூடு, இது 3ஐயும் நம்ம துருவி வச்சாச்சு. இப்போ கேஸ் ஆன் பண்ணிக்கிடுவோம். இப்போ ஒரு கடாய் வச்சுருக்கோம். கடாயி சூடாகட்டும். ஒரு ஸ்பூனு நல்லெண்ணெய் விட்டுக்குருவோம்ப்பா. இப்போ சட்டி நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம இஞ்சி, வெள்ளைப்பூடு, பச்சை மிளகாய், இதை 3ஐயும் துருவி வச்சுருந்தோம் இல்லையா, இதை இதில் போட்டுக்குருவோம். இஞ்சியோடைய பச்சை வாடை போகிற அளவுக்கு லைட்டாக வதக்கிக்கிடுவோம். இப்போ நம்ம துருவி வச்சுருந்த முட்டைக்கோசு இருக்கு இல்லையாப்பா, இதையும் இதில் போட்டுக்குவோம். இதையும் லைட்டாக ஒரு வதக்கிடுவோம். கடாயுடைய சூட்டில் லைட்டாக ஒரு வதக்கிடுவோம். 1/4 டீஸ்பூனு மிளகு பொடி போட்டுக்குருவோம்ப்பா. இப்போப்பா இந்த கப்பில் தான் நம்ம மாவு எடுத்துருந்தோம். அதே கப்பில் நம்ம 1 கப்பு தண்ணி ஊற்றிக்கிடுவோம். 1 கப்பு தண்ணி ஊற்றிக்கிடுவோம். தேவையான அளவு உப்பு போட்டுருவோம். பிங்க் சால்ட்டுப்பா, வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ தண்ணி வந்து நல்லா சூடாகட்டும், நல்லா கொதிக்கட்டும். நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். ஒரு 1/4 எலுமிச்சம்பழம், இந்த எலுமிச்சம்பழத்தை நம்ம ஜூஸ் புழிஞ்சுக்கிடுவோம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். இது நல்லா கொதிச்சு வரட்டும். கொஞ்சம் மூடி போட்டுக்கிடுவோம். கொதிச்சு வந்தோடனையும் உங்களுக்கு ஓப்பன் பண்ணுறேன். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சுப்பா. கொதிக்க தான் விடணும், ரொம்ப வேக விடக்கூடாது, இல்லாட்டா காயோடைய சத்து போயிடும். இப்போ இதில் வந்து நம்ம கொத்தமல்லி இலையா இருக்குல்ல, இதை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதை நல்லா பொடியாக நறுக்கி போட்டுக்கிடுவோம். மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம்ப்பா. மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து கம்ப மாவு, இந்த கம்ப மாவை இதில் போட்டுக்கிடுவோம். நம்ம சிறுதானிய மாவுகளுக்கு வந்துப்பா ரொட்டி சுடுமேதை நம்ம வந்து வேக வச்சு தான் நம்ம வந்து செய்ய முடியும். பச்சை மாவில் வந்து வராது, சப்பாத்தி வந்து உங்களுக்கு வராது. இப்படி வேக வச்சு நம்ம கிண்டிட்டோம்னா நம்மளுக்கு உருண்டை போட பக்குவம் கிடைக்கும். இப்போ இதை வந்து நல்லா எல்லாத்தோட மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். அடுப்பை மீடியத்தில் வச்சுட்டேன்ப்பா. நல்லா ஒன்று சேர்ந்து திரண்டு வரணும். இப்போப்பா அவ்வளோதான், கிண்டியாச்சு. இப்போ இதை வந்து நம்ம மூடி போட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடுவோம். கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் ஆற விட்டுருவோம். இப்போப்பா நம்ம சட்டிலே அப்படியே தம் பண்ணி வச்சுருந்தோம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு, எடுத்துருவோம். இப்போ இதை வந்து நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கிறோம். நம்மளுக்கு வந்து கொஞ்சம் பிசு பிசுன்னு இருக்குது, அதனால் நம்ம வந்து கொஞ்சம் ஒரு ஸ்பூன் மாவு போட்டுக்கிறோம். கம்ப மாவு நல்லா சுட சுட தான் இருக்குது மாவு. நல்லா இப்போப்பா அம்மா வந்து ஒரு ஸ்பூன் போட்டேன். அதுக்கடுத்து நான் 2 ஸ்பூனு மாவு போட்டிருக்கேன். இப்போ அந்த இன்னும் வந்து கொஞ்சம் தண்ணி, அதாவது பிசு பிசுன்னு ஒட்டுது. இன்னும் 1 ஸ்பூன் போட்டுக்கிடுவோம். மொத்தம் 4 ஸ்பூன் போட்டிருக்கேன்ப்பா கம்ப மாவு. அந்த மாவுடைய சூட்லேயே நம்மளுக்கு இந்த மாவை பிசைஞ்சிருவோம். இப்போப்பா நம்ம வந்து கம்ப மாவு பச்சை மாவை 4 ஸ்பூன் போட்டிருக்கோம். இப்படியே பேப்பர் வச்சுக்கோங்கப்பா, இல்லாட்டாக்க வாழை இலை வச்சுக்கலாம். இதே மாதிரி நம்ம வச்சுருந்தா வீட்டில் இருக்கும் எப்பயும் போல் பிளாஸ்டிக்கு பேப்பர் இருக்கும்ல, அதுலேயும் வச்சு தட்டிக்கலாம். இது வந்து எண்ணெயை வந்து லைட்டாக அந்த பேப்பரில் நம்ம தடவிக்கிடுவோம். கொஞ்சமாக லைட்டாக தடவிக்கிடுவோம். நம்மளுக்கு அப்படியே கையில் வரமேதை ஈஸியாக வந்துடும், இல்லாட்டா பேப்பரில் ஒட்டிக்கிறோம். சும்மா லைட்டாக கையில் தடவினா போதும். இப்போ மாவு எடுத்துக்கிடுவோம். மாவு வந்து உங்களுக்கு நல்லா பிசு பிசுன்னு கையில் ஒட்டுது. லைட்டாக தண்ணி தொட்டுக்கிடுவோம்.
இது வந்து இதில் வச்சுருவோம். வச்சுட்டு லைட்டாக நம்ம கையில் தண்ணி தொட்டுக்குருவோம். நல்லா அப்படியே பட்டு பட்டுன்னு அடிச்சிருவோம். உங்களுக்கு எவ்வளவு மெல்லிஸாக வேணுமோ அந்த அளவுக்கு மெல்லிஸாக வச்சுக்கோங்க. அவ்வளோதான்ப்பா, தட்டியாச்சு. இப்போ நம்ம கேஸ் பக்கம் போயிடுவோம். இப்போப்பா நம்ம எண்ணெய் துணியை வச்சு சப்பாத்தி கல்லை தடவிக்கிறோம். இப்போப்பா நம்ம கேஸ் ஆன் பண்ணியிருக்கோம். இப்போ சப்பாத்தி கல் வச்சுருக்கோம். சப்பாத்தி கல் நல்லா சூடாயிருச்சு. இப்போ நம்ம வந்து லைட்டாக எண்ணெய் துணியை வச்சு தேய்ச்சிக்கிறோம். இப்போ நம்ம தட்டி வச்சுருந்த கம்பு மாவு ரொட்டியை இப்படி பிரட்டிக்கிறோம். நல்லா வந்துருச்சு. கீழே வந்து லைட்டாக நம்ம அந்த பேப்பர்லேயோ இலையிலையோ எதுலைனாலும் கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் தடவுனா நம்மளுக்கு கரெக்டாக வந்துடும். மேலே தான் தண்ணி வச்சு தட்டணும். இப்போ இது ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும்ப்பா. இப்போ நம்ம 2 நிமிஷம் நல்லா வேக விட்டுருக்கோம்ப்பா. இதை திருப்பி போட்டுக்குருவோம். திருப்பி போட்ட பக்கமும் 2 நிமிஷம் வேகட்டும். நம்ம வந்து அடுப்பை வந்து மீடியத்தில் வச்சே 2 நிமிஷத்துக்கு வேக விடுவோம். இப்போ இந்த துணியை வச்சுப்பா நம்ம இப்படி அமுக்கி விட்டு வேக விடுவோம். சீக்கிரமாக சப்பாத்தி கல்லுடைய ஹீட்டில் சீக்கிரமாக வெந்துடும். இப்போ அவ்வளோதான், நம்ம இதை வந்து வெந்துருச்சு. இப்போ இதை எடுத்து பிளேட்டில் மாற்றிக்கிடுவோம். அவ்வளோதான்ப்பா, வெயிட் லாஸு கம்பு ரொட்டி ரெடி ஆயிடுச்சு. இப்போ அம்மா வந்து 2 சட்னி வச்சுருக்கேன். தக்காளி சட்னி ஒன்று, கடலைப்பருப்பு சட்னி ஒன்று வச்சுருக்கேன். நம்ம வீட்டில் சாம்பார் வச்சுருந்தாலும் சரி, இல்லை கிரேவி வச்சுருந்தாலும் சரி, இதை வச்சு தொட்டு சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்ப்பா. நல்லா சாஃப்டாக இருக்குப்பா. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. ரொம்ப சாஃப்டாக இருக்குப்பா. நம்ம கம்பு மாவுடைய அந்த ஒரு இதே தெரியல, ஃப்ளேவரே தெரில. நம்ம நார்மலாக எப்பயும் சப்பாத்தி சாப்பிடுவோம்ல அந்த மாதிரி இருக்குது. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குது, ரொம்ப சாஃப்டாகவும் இருக்குது. உங்களுக்கு இது வந்து வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணும்ப்பா. இப்போ உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அம்மாவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.